அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. இன்றைக்கு தேதி டிசம்பர் 9 காலை வானிலை அறிக்கை. நிறைய மழை காத்திருக்கிறது. தொடர்ச்சியான நிகழ்வுகளும் மழைப்பொழிவுகளும் நிறைய மழைப்பொழிவுகள் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய எச்சரிக்கைகள் மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் எச்சரிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இந்த வீடியோவில் பதிவு செய்யப்படும். அதனால் இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வானிலை அமைப்பு: தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இதனுடைய நகர்வு மேற்கு வடமேற்காக நகர்ந்து வட இலங்கையை ஒட்டி டெல்டா மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே வட இலங்கை இடப்பட்ட பகுதியில் அந்த கடற்கரை ஒட்டி வட இலங்கை கடற்கரை ஒட்டி அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கடல் நீரோட்டம் மற்றும் வெப்பநிலையை பார்த்து விடுவோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட இந்தியா மாநிலங்களான ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 27 டிகிரி கடல் வெப்பநிலை தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, குறைவாக பதிவாகி வருகிறது. அதே போல் தெற்கே வடக்கு ஆந்திரா இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 27, 28 ஒரு சில இடங்களில் பதிவாகி வருகிறது. தெற்காந்திரா பகுதிகளில் 28 டிகிரி பதிவாகி வருகிறது பரவலாக. அதே போல் தமிழகம் பெரும்பாலும் சென்னை முதல் நாகப்பட்டினம் இலங்கையை ஒட்டி, பெரும்பாலும் இலங்கை கடற்கரை ஒட்டி பார்த்திங்கன்னா கடல் பகுதிகளில் 28, 29 டிகிரி பரவலாக பதிவாகிறது. இது வெப்பநிலையின் தாக்கமானது நீரோட்டமும் சாதகமாக உள்ளது. நீரோட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல், அதாவது சோமாலியா பகுதிகளிலிருந்து, சோமாலியா அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து வங்கக்கடலுக்கு நீரோட்டமானது பயணித்து கொண்டிருக்கிறது வலுவாக. அதே போல் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளிலுமே நீரோட்டம் வலுவாக பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழக கடலோர மாவட்டங்கள் ஒட்டியும் தெற்காந்திரா ஒட்டியும் நீரோட்டம் வலுவாக பயணித்து கொண்டிருக்கிறது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னா, நீரோட்டம் வெப்பநிலை இருந்தால் மட்டும்தான் நிகழ்வுக்கு சாதகமாக ஏற்படும். அதாவது தீவிரமடைவதற்கும் மழைப்பொழிவை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சாதகமான நிலை என்பது நீரோட்டமும் கடல் வெப்பநிலை மட்டும்தான். அதற்காக தான் நான் இதை சொன்னேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீரோட்டம் மிகவும் சாதகமாக உள்ளது வங்கக்கடல் பகுதிகளில். அதே போல் சுமத்ரா தீவு, அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதிகள், பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலுமே கடல் வெப்பநிலை மிகுந்து காணப்படுகிறது. அதே போல் தென்கிழக்கு வங்கடல், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் நீரோட்டங்கள் மற்றும் கடல் வெப்பநிலையெல்லாம் 31 டிகிரி பரவலாக பதிவாகி வருகிறது. இந்த அமைப்பின் காரணமாக நிகழ்வுகளுக்கு மிகவும் சாதகமாக, அதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள், தொடர்ச்சியான நிகழ்வுகளுக்கும் நீரோட்டங்கள் சாதகமாக இருப்பதன் காரணமாக தீவிரமடைவதற்கும் நிறைய மழைப்பொழிவுகளை கொடுப்பதற்கும் ஈரப்பத காற்று, வெப்பக்காற்று, இதெல்லாம் நம்ம காரணிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல் நிகழ்வு, அதாவது தற்போது அறிவித்தபடி பார்த்திங்கன்னா வட இலங்கையை ஒட்டி நாளை இரவு முதல் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடக்கக்கூடும். நாளை இரவு குறிப்பாக முதல்ல டெல்டா கடலோர மாவட்டமான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அதே போல் காரைக்கால், மயிலாடுதுறை பகுதிகளில் முதல்ல நாளை இரவு ஒரு 8-9 மணிக்கு மேல் மழைப்பொழிவை தொடக்கி, பிறகு நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள், பெரும்பாலும் 11 அதிகாலைக்குள் வடகடலோர மாவட்டமான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவை தொடக்கக்கூடும். பிறகு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவை தீவிரப்படுத்தக்கூடும் 11 அதாவது தொடர் மழைப்பொழிவாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தொடர் மழைப்பொழிவாகவும், சில நேரங்களில் கனமழை, மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நம்மளுடைய ஆய்வறிக்கையின்படி பார்க்கும்பொழுது மிக கனமழைக்கான வாய்ப்புகள்
அதாவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்துல அதிக கனமழை பெய்யும் என்பது இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பெரும்பாலும் நாகப்பட்டினம் முதல் சென்னை இடைப்பட்ட அந்த பகுதிகளில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எந்த பகுதியாக வேணால், அதாவது எந்த கடலோர பகுதியாக கூட அமையலாம். அதே போல் உட்புற மாவட்டமான 11ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் கடலோரத்தை ஒட்டி உள் மாவட்டமான கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதாவது விழுப்புரத்தின் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், அதே போல் அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதிகளிலும் சரி, திருச்சி, தஞ்சாவூரின் மேற்கு பகுதி, திருச்சியின் வடக்கு பகுதி இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவை தொடங்கக்கூடும். பெரும்பாலும் மதியம் மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவை தொடங்கக்கூடும். 11, 12, 13 இந்த தேதிகளில் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் வங்கக்கடலோர மாவட்டமான வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டி உள் மாவட்டங்களான கடலோரத்தை ஒட்டி உள் மாவட்டங்களில் 11, 12, 13 இந்த தேதிகளில் மழைப்பொழிவு இருக்கும். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் 12ஆம் தேதி மழைப்பொழிவை தொடங்கக்கூடும். 12, 13 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை எட்டி பிடிக்கும். அதே நேரத்தில் சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளிலுமே சரி பார்த்திங்கன்னா மழைப்பொழிவை எட்டி பிடிக்கும் 12ஆம் தேதி. ஆனால் எல்லா இடங்களுக்கும் பெய்யாது. அதாவது சேலத்தின் கிழக்கு பகுதி, நாமக்கல் கிழக்கு பகுதி இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிகழ்வு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 11, 12, 13 வட இலங்கையை ஒட்டி டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே அமைந்து கொண்டு மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உட்புற மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை எட்டி பிடித்து கொடுக்கும். அதே வேளையில் இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா, அதாவது நம்மளுடைய ஆய்வறிக்கையின்படி பார்த்திங்கன்னா நம்மளோட 3 ட்ராக் போட்டிருக்கோம். முதல் ட்ராக் என்ன அப்படின்னா, தீவிரமடையும் பட்சத்தில், அதாவது தாழ்வு மண்டலமாக மாறும் பட்சத்தில் பெரும்பாலும் தற்போதைய ஆய்வு முடிவின்படி பார்க்கும் பொழுது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தான் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மாதிரிகளின் கணிப்பின் அடிப்படையில் நம்ம அறிவிக்கலாம். ஆனாலும் நீரோட்டங்கள் வலுவாக இருப்பதன் காரணமாக தாழ்வு மண்டலமாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அதை உறுதிப்படுத்த முடியாது. ஆனாலும் ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தாழ்வு மண்டலமாக மாறும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் கரை கடந்து பாக்தியில சிந்தி மன்னார் வளைகுடா வழியாக தென் தமிழகம், அதாவது தென் தமிழகம் என்பது புதுக்கோட்டை இந்த பகுதிகள் வழியாக உள்ளே நகர்ந்து போகலாம், மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் நோக்கி போகலாம். இல்லை என்றால் தீவிரமடையாத பட்சத்தில் தீவிர தாழ்வு பகுதியாகவே நீடிக்குது, இல்லை தாழ்வு பகுதியில் தீவிர தாழ்வு பகுதியை நீடிப்பதன் காரணமாக, அதாவது இருப்பதன் பட்சத்தில் அடுத்ததாக உருவாகக்கூடிய நிகழ்வுடன் இணைந்து இந்த நிகழ்வானது, அதாவது தற்போது 11ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அடுத்ததாக 14ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வோடு இணைஞ்சு 14 அது 15ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வோடு இணைஞ்சு மழைப்பொழிவை அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து அதாவது 16ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வோடு இணைஞ்சு மழைப்பொழிவை கொடுக்கலாம். 2ஆம் வாய்ப்பு. 3ஆம் வாய்ப்பு, இலங்கைக்கு தெற்கே, அதாவது பின்னோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கே வந்து மழைப்பொழிவை, அதாவது எப்படி சொல்கிறது, குமரிக்கடலுக்கு நேரடியாக போகாமல், மன்னார் வளைகுடா பாக்தியில சிந்தி குமரிக்கடலுக்கு நேரடியாக போகாமல் இலங்கைக்கு தெற்கே வந்து இந்திய பெருங்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லலாம். 3ஆம் வாய்ப்பு. 3 வாய்ப்புகளை நம்ம வந்து அறிவித்திருக்கோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 3 வாய்ப்புகளை எந்த வாய்ப்புகளாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது எதுவாகவும் நடக்கலாம். பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்றால் அங்கேயே நீடித்து அடுத்த நிகழ்வு வரும் வரை அங்கேயே நீடித்து தற்காலிகமாக அங்கே நீடித்து மழைப்பொழிவை தொடர்ச்சியும் இது ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போது மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வுனால் மழைப்பொழிவு கிடைக்காது. முதல் விஷயம், எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்காது. பெரும்பாலும் ஒரு 60% மாவட்டங்களில் இந்த நிகழ்வுனால் மழைப்பொழிவு கிடைச்சிடும். மீதி 40% மாவட்டங்களான தென் மாவட்டங்களில் ரொம்ப பரவலாக கிடைக்காது. தென் கடலோர மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தூத்துக்குடி, அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை இருக்குது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதிகள்,
தொண்டி, புதுக்கோட்டை பகுதிகளெலாம் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தென் மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து மழை இல்லைன்னு தொடர்ந்து வறட்சியாக இருக்கிறது, அறுவடை பண்ண முடியலை, ரொம்ப வெயில் இருக்குது, அதிகமாக வெயில் இருக்குது, மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு வேதனை குறைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், பெரும்பாலும் பொறுமையாக இருங்கள். இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு சுற்று மழையாவது தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் அடுத்த நிகழ்வு, இது முதற்கட்ட நிகழ்வு. முதற்கட்ட மீது 4ஆம் சுற்று மழைப்பொழிவு, இது 5ஆம் சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இலங்கையை ஒட்டி, அதாவது இலங்கைக்கு கிழக்கே தென்கிழக்கே ஒட்டி வந்து மேற்கு வடமேற்காக நகர்ந்து வட இலங்கையை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி ஒரு தாழ்வு மண்டலமோ அல்ல ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமோ அல்லது புயலாக கூட மாறலாம். அப்படி புயலாக மாறும் பட்சத்தில் சக்தி என்ற ஒரு பெயர் வைக்கப்படும். மாறும் பட்சத்தில் மட்டும்தான். இப்போதைக்கு ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக தான் தற்போதைய ஆய்வு முடிவின்படி அது வரக்கூடிய நாட்களில் நான் துல்லியமாக அறிவிக்கிறேன் அது புயலாக மாறுமா என்பது. அது ஒரு வலுவான நிகழ்வு. அதுவும் பார்த்திங்கன்னா டெல்டா கடலோர, அதாவது வலுவடையும் பட்சத்தில் பெரும்பாலும் தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக மாறும் பட்சத்தில் டெல்டாவுக்கு வடக்கே கரை கடக்கும். புயலாக மாறும் பட்சத்தில் நம்ம வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கிறேன். இப்போதைக்கு அடுத்த நிகழ்வு உருவாக போகிறது. அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது. அதாவது நாளை 4ஆம் சுற்று மழைப்பொழிவும், அதாவது 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் சுற்று மழைப்பொழிவாகவும், 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையாகவும் தீவிரமடையும். 2 சுற்றுகள் தீவிரமான ஒரு பருவமழையை கொடுக்கக்கூடும். டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதே போல் 5ஆம் சுற்று பருவமழை பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்கள், தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, கேரள எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், குங்கு மண்டலம், அதே போல் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதே போல் உட்புற மாவட்டங்கள், அதாவது மேற்கு உள் மாவட்டங்கள், இந்த பகுதிகளெலாம் மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி இடைப்பட்ட அந்த வலுவான நிகழ்வானது ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடும். இப்போது நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது 5ஆம் சுற்று மழைப்பொழிவு தான். 5ஆம் சுற்று மழைப்பொழிவு தான் நம்ம அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதுதான் வலுவான நிகழ்வு, அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரு பரவலான மழைப்பொழிவையும் குறுகிய நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவையும் கொடுக்கும். இப்போ இந்த நிகழ்வு ஒன்றும் சாதாரண நிகழ்வு கிடையாது. இதுவும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு, வலுவான மழைப்பொழிவுலாம் இருக்குது. ஆனால் பரவலாக கொடுக்காது. எல்லா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இந்த நிகழ்வு கொடுக்காது. இது கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கும் தான் அதிகப்படியான பலனை அடையக்கூடும் என்பது தான் தற்போதைய ஆய்வு முடிவின்படி பார்க்கும் பொழுது. அதற்கு பிறகும் 20ஆம் தேதி பிறகும் ஒரு நிகழ்வானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு வலுவான நிகழ்வுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது பெரும்பாலும் நம்ம தொடர்ந்து தீவிர ஆய்வு முடிவு நடந்து வருகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் நிகழ்வுகளுக்கும் கடல் சார்ந்த அலைவுகளுக்கும் சாதகமாக இருப்பதன் காரணமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக மழை பாதித்த இடங்களான, அதாவது செங்கல் புயல் பாதித்த இடங்களான கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் வடகடலோர மாவட்டம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதாவது வாழை மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காற்று பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது, மழை தான் அதிகமாக இருக்கும். அதனால் அச்சப்பட தேவையில்லை, யாரும் அச்சப்பட தேவையில்லை. காற்று பாதிப்பு இருக்காது. அதிகமான மழைப்பொழிவையும் அதாவது ஒரு திருப்தியான மழைப்பொழிவும் மீறி ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவும் அதிகப்படியான மழைப்பொழிவும் நிறைய மழைப்பொழிவையும் கொடுக்க சாதகத்தன்மை இருக்கிறது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.